Hello everyone, welcome back to Physics Wala Module Solution. இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற டாபிக் வைஸ் கொஸ்டின்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 40. என்ன கேட்குறாங்க? த டைமென்ஷன் ஆஃப் கேவோட டைமென்ஷன் என்ன? ஸோ நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு சொன்னாலும் சரி, இல்லை என்னோட லெக்சர் கவனிச்சிருந்தீங்க இந்த கேவோட டைமென்ஷனும் சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் சேம்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ உங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பட் எஸ் உங்களுக்கு வேணா நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஒர்க்னு சொன்னாலும் சரி, எனர்ஜின்னு சொன்னாலும் சரி ஒண்ணுதான். அப்போ எம் எல் டி பவர் மைனஸ் டூ சாரி ஒர்க்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு கேவோட டைமென்ஷன் தெரியாது, எக்ஸோட டைமென்ஷன் எல் ஸ்கொயர். அப்ப கேவோட டைமென்ஷன் என்ன சொன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ பை எல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணனா எம் டி பவர் மைனஸ் டூ. இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். சரியா? இதான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். இல்லைன்னா ஓகேவா, எனக்கு வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஃபார்முலா தெரியும், இதுல நான் கேவை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா கே இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும் எஃப் பை எக்ஸ். ஸோ ஃபோர்ஸ் என்ன எம் எல் டி பவர் மைனஸ் டூ டிவைடட் பை லென்த் டு லென்த் கேன்சல். அப்போ எம் டி பவர் மைனஸ் டூ. ஸோ நீ எப்படி போட்டாலும் சரி 40th கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இத டைமென்ஷன் ஆஃப் கே. கே என்னது? நீ ஹூக்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அதோட இன்னொரு பேர் என்ன? ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். தேங்க்யூ.